கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அதில் வந்து 41 பேர் மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அதன் பிறகு வந்து விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்போ இந்த சிபிஐ விசாரணையில் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. 12ஆம் தேதி வந்து நேரில் ஆஜராகணும், டெல்லியில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களும் இந்த விசாரணையில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்களும் இந்த வழக்கில் சம்மந்தப்படுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, தமிழக அரசு என்ன பண்ணுறதுன்னா ஒரு நபர் கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. இவங்க மூலியமாக வந்து விசாரணை நடக்கணுன்றதுனால நாங்கள் என்ன நினச்சோன்னா, இந்த ஒரு விசாரணையை வந்து தமிழக அரசு நடத்தக்கூடாது. இது வந்து உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியோட தலைமையில் தான் இந்த விசாரணை தேவைன்றதுனால நாங்கள் உச்சநீதிமன்றம் போய்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம். இதன் மூலியமாக தான் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு வந்து விசாரணை தொடங்குச்சு. இதில் வந்து சமீபத்தில் எங்கள் கழக பொதுச்செயலாளர் வந்து சமன் அமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இணை பொதுச்செயலாளர் சிடி நிர்மல்குமார், தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜன், இவங்க 3 பேரும் டெல்லிக்கு போயிட்டு இந்த விசாரணைக்கு ஆஜராயிட்டு இவங்க சைட்லேருந்து தரப்புலேருந்து என்னென்ன எவிடன்ஸ்லோ இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுக்கு பிறகு தான் என்ன நடக்குதுன்னா, 12ஆம் தேதி வந்து வரும் 12ஆம் தேதி வந்து தளபதி அவர்களுக்கு வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நேரில் வந்து ஆஜராகணுன்ட்டு. ஏன்னா தளபதி அவர்கள் வந்து அன்றைக்கி வந்து கரூரில் ஒரு கெஸ்ட்டாக கலந்துக்கின்னு மக்கள் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. அங்கே சம்பவம் நடந்ததுனால தளபதி அவர் சொல்லியிருக்காங்க. தளபதி வந்து 12ஆம் தேதி போக தான் போகிறாரு. இதனால வந்து எங்களுக்கு எந்த ஒரு பயமோ எந்த ஒரு தயக்கமோ கிடையாது. ஏன்னா மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க. எது சரி எது தவறுன்றது மக்கள் அனைவருக்குமே தெரியும் நடந்த விஷயம். இதை வச்சு ஒரு வேளை இவங்க வந்து அரசியல் பண்ணணும்னு நினச்சி பிஜேபி ஏதாவது ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கணும், இவங்களை வந்து நம்ம பக்கம் கொண்டு வர நினைச்சாங்கன்னா கட்டாயமாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே கட்சி தொடங்கும் போது என்ன சொல்கிறோன்னா, எங்களோட கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக சொல்லிட்டு தான் களத்துக்கே வந்திருக்குமே. இந்த காலம் எப்படியாப்பட்ட காலம், இதில் என்ன நடக்கும், நீங்கள் என்னென்ன அழுத்தம் கொடுப்பீங்க, எப்படியா மிரட்டி பார்ப்பீங்கன்றது எல்லாமே தெரிஞ்சு தான் எங்கள் தளபதி அவர்கள் வந்து இந்த விஷயத்தை தொடங்கியிருக்காரு, கட்சி தொடங்கியிருக்காரு. நீங்கள் இந்த 12ஆம் தேதி சம்மனுக்கு பிறகு ஏதாவது நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கட்டாயமாக இந்த காலத்தில் ஈடுபடாது. இல்லை, இப்போது விஜய் அவர்கள் வந்து சம்மன் கொடுத்தது இது வந்து பிஜேபி அழுத்தம் பண்ணுறாங்க, இதன் மூலமாக பிஜேபி கூட்டணிக்கு போயிடுவார் அப்படின்ட்டு திமுக தரப்புலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இல்லை, திமுக இது எப்படி அரசியலாக கையாளுறாங்கன்னா, தளபதி அவர்களை நோக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாக்குகளும் முஸ்லீம் வாக்குகளும் வந்து தளபதி பக்கம் வந்துருச்சு. இதை எப்படியாவது வந்து தேர்தல் வரைக்கும் வந்து இவங்க பார்த்தீங்களா சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க, இவர் அங்கே போனதுக்கப்புறம் இவங்க வந்து பிஜேபி பிடிஎம்ஏ மாறிடுவார் சொல்லிட்டு இவங்க ஒவ்வொருத்தரும் தான் சொல்கிறாங்களே திமுக. இப்போ சமீபத்தில் யாரை சொன்னாங்க, போன தேர்தலில் கமலஹாசன் சொன்னாங்க. அப்போ வரையும் வந்து ஒரு பிடிஎம் இருந்தார். இப்போ அவங்களே வந்து சேர்த்துனாங்க கட்சியில். அப்போ பிடிஎம் யாருன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம் தளபதி மீது சொல்லிட்டு திமுக வந்து பக்காவாக பிளான் பண்ணுது. பட் ஆனால் அதற்கான வாய்ப்பும் கிடையவே கிடையாது. இதில் யார் பிடிஎம் யார் மெயின் டீம்ன்றது ஒவ்வொரு மேடையிலையும் வந்து எங்கள் தரப்பு சொல்லியிருந்தா இருக்காரு. மறைமுக கள்ள கூட்டணியே பார்த்தீங்கன்னா இங்கே பிஜேபியும் திமுக மட்டும்தான் இருக்கிறாங்களே. அப்படின்னு இருக்கிறப்போ இந்த திமுக வந்து இந்த தேர்தல் காலத்தில் எப்படியாவது இந்த தளபதி அவர்களை வீழ்த்தணும், இவருக்கு வந்து ஏதாவது ஒரு சாயம் பூசணும், இந்த மாதிரி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறதுனால தொடர்ச்சியாக ஊடகம் மூலியமாகவும் இவங்களோட அல்லகைகளை வச்சுக்கணும், இந்த வாடகை வாய்களை வச்சுக்கணும், பேச வச்சுருந்தா இருக்காங்களே. இதெல்லாம் எல்லாமே என்ன ஆகும்னா மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்பட்டு தான் போகும், திமுக எதிராக தான் போகுமே தவிர எங்களுக்கு எதிராக எதுவுமே திரும்பத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த சிபிஐ விசாரணை பற்றி பெரிய அளவில் பேசப்பட்ட நிலையில் வந்து ஜனநாயகன் திரைப்படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதற்கான தணிக்கை சான்றிதழ் வந்து இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற விசாரணையும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த விசாரணை போணுச்சு. நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இதில் என்ன சிக்கல் போயிட்டு இருக்கு? அந்த தணிக்கை சான்றிதழ் தராததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? படம் வந்து முடிஞ்சு நாங்கள் டேட் அலௌன்ஸ் பண்ணிட்டோம் முன்னாடியே, 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து தணிக்கை குழு என்ன பண்ணுறாங்கன்னா, 10ஆம் தேதி வந்து பார்த்துருக்காங்க. தணிக்கை குழுவில் வந்து படத்தை முழுசாக பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இதில் வந்து ஒரு சில மத உணர்வு தூண்டுற மாதிரிலாம் இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அதை உடனே கேவிஎன் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, அதை பரிசீலனை பண்ணி என்னென்ன தணிக்கை குழு சொல்லுதோ அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து உடனே கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 நாள் கேப்லேயே வந்து உடனே கொடுத்துருக்காங்க தணிக்கை குழுக்கு. ஆனால் கொடுத்த பிறகும் வந்து இன்றைக்கி வந்து இந்த தணிக்கை குழு வந்து சான்றிதழ் கொடுக்காமல் இருக்காங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு அரசியல் உள்நோக்கமாக இருக்குதுன்றதான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான பல கருத்துக்களை வந்து தளபதி பேசியிருக்காரு. இந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரசியல் ரீதியான பல கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது இந்த படத்தை எப்படியாவது வந்து முடக்கணும், இவங்களை எப்படியாவது ட்ரிகர் பண்ணணும், இவங்களோட மனநிலையை வந்து சிதைக்கணுன்றதுனால வந்து ஒன்றிய அரசும் வந்து இந்த மாதிரி உள்ளடி வேலை செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதில் இன்னொரு பக்கம் மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல வந்து ஜனநாயகன்ற ஒரு உச்ச நடிகரோட படம் வந்து கடைசி படம் வருது, இவங்களுக்கு எதிராக வந்து பராசக்தின்ற ஒரு படத்தை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டணும். பராசக்திக்கு முன்னாடியில் ஜனநாயகம் ஒன்றுமே இல்லைன்றதை வந்து திமுக கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறோம், 75 வருஷ கட்சின்றாங்க, அவங்கள எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணுறோம். 1 to 1 நீங்கள் தான் எனக்கு ஆப்போனன்ட் நம்ம பேச வரோம். இதை தான் இவங்க எப்படி கையில் எடுக்கிறாங்கன்னா, இவங்களோட பட நிறுவனம் தான் பராசக்தி படமும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. 14ஆம் தேதி சொன்னவங்க திடீர்னு வந்து 10ஆம் தேதி தான் மாற்றுறாங்க.
இதுலேயே என்ன விஷயம் தெரியுதுன்னா ஜனநாயகம் படத்தை காலி பண்ணணும், இங்கே வந்து ஒரு ஒரு சூழ்நிலை உருவாக்கணுன்ற மாதிரி தான் திமுக அரசு தொடர்ந்து இந்த வேலையை செய்யுது. ஆனாலும் பாருங்க, எங்கள் தரப்புல இருந்து கேவி நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, 9ஆம் தேதி 2 நாள் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது டிக்கெட்டுக்கான முன்பதிவுலாம் கூட இருக்குதுன்றதுனால எங்களுக்கு வேற வழியே இல்லாமல் உயர்நீதிமன்றத்தில் வந்து இதை வந்து வழக்கு தொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து விசாரணை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த வழக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க, நாளைக்கு தான் விசாரணைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருக்காங்க. இதில் வந்து முழுக்க ஒரு அரசியலை வந்து கொண்டு வரணும், ஒரு அரசியலை கலப்படம் பண்ணணும், அரசியல் ரீதியாக வந்து அழுத்தத்தை கொடுக்கணுன்றதுனால அரசியல் ரீதியாகவே பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் கட்சி தொடர்ந்ததுக்கு அப்புறமே வந்து பல அழுத்தங்கள் உங்களுக்கு வந்து தான் இருக்கும். ஒரு பொதுக்கூட்டம் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ரோட் ஷோ போகிறதா இருந்தாலும் சரி. இப்போ கடைசியாக எங்கே வந்து நிற்கிதுன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நம்ம சைட்லேருந்து ஒரு தவறு இல்லாத போது, கேவி நிறுவனம் தரப்புலேருந்து எந்த ஒரு தவறு இல்லாத போது இது இவ்வளோ காலதாமதம் பண்ணுறாங்கன்னா முழுக்க அரசியல் ரீதியாக இது பழி வாங்கணும், ஜனநாயகம் போனால் வெளியே வரக்கூடாது, அந்த உச்ச நடிகர்ன்ற பிராண்டை வந்து இவங்க காலி பண்ணுன்றதுனால தான் வந்து எதிர் தரப்புலேருந்து திமுக தரப்புலேருந்து இதை வந்து கட்டாயமாக முன்னெடுக்கிறாங்களே. இது சாதாரண விஷயம் கிடையாது. தளபதியோட படம் எப்பப்பெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ ஆளும் தரப்பு வந்து தளபதிக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்களே. ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆளும் கவர்மெண்ட்டையும் எடுத்து கேள்வி கேட்குறாரு, எதிர்த்து கேள்வி கேட்குறாரு, மக்கள் பக்கமாக நிற்கிறார். அவர் சாதாரணமாக நீங்கள் வந்து அரசியல் களத்துலேயும் வந்து மக்களுக்காக தான் நிற்கிறாரு, சினிமாலையும் ஒரு மக்களுக்காக தான் நிற்கிறாருன்றதுனால இவர் எப்படியாவது இந்த கடைசி படத்தோட இவர் உச்சம் இல்லைன்றதை வந்து இவங்க காலி பண்ண நினைக்கிறாங்க. இவங்க என்ன முட்டுக்கட்டு போட்டாலும் சரி, நாங்கள் நியாயத்தின்படி நிற்கிறோம், நீதிமன்றம் படி ஏறி இருக்கிறோம், இது எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். ஜனநாயகன் படம் இதுவரையும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிளாக் பூஸ்டராக வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க மாபெரும் வெற்றி. கடைசி படம் மட்டும் சொல்ல மாட்டாங்க, இந்த படத்தை பார்த்துட்டு மறுபடியும் தளபதி நடிக்க மாட்டாரான்ற ஒரு அளவுக்கு வந்து மக்கள் கண்டிப்பாக விரும்புவாங்க. ஏன்னா இதில் ஒரு மிகப்பெரிய கருத்துக்களை சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு ஆதரவான கருத்துக்களும் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி அரசியல் ரீதியாக கருத்துக்களும் சொல்லியிருக்காரு. ஒரு மாசான படமாகவும் இந்த படம் வெளியே வருதுன்றதுனால இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் எங்களுக்கு அமையும். இவங்க என்ன முட்டுக்கட்டு போட்டாலும் சரி, களத்தில் இந்த படத்தை எதுவும் பண்ண முடியாது.